Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha Kitchen. இன்னைக்கு நம்ம Zuha Kitchenல ஒரு chicken recipe தான் பார்க்க போறோங்க. எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு chicken Manjurian எப்படி ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யறதுன்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் தான் அதிகமாக எடுத்திருக்கேன், கொஞ்சம் போன் உள்ளதும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சிக்கன் எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம். இது 1லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மசாலா உள்ள உப்பு காரம்லாம் நல்லா சிக்கன் உள்ள பிடிக்கும். இப்போ இதில் ஆயில் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க அந்த சிக்கனை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சிலர் மைதா ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் மைதா ஆட் பண்ணல, வெறும் கார்ன்ஃப்ளவர் வச்சு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு மைதாவோட இது பிடிக்குன்னா நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் வச்சுட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக், அப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். அது நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறப்ப நம்ம சாப்பிடையில நல்லா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். சாப்பிடையில அந்த டேஸ்ட், முந்திரியோட டேஸ்ட்டு. இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கிருச்சு வெங்காயம். இதில் கொஞ்சமாக குடமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இது காரத்துக்கு மோஸ்ட்லி சில்லி சாஸ் ஆட் பண்ணுவாங்க இதில். ஆனால் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட சில்லி சாஸ் இல்லாதனால சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சப்போஸ் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா இப்போ அந்த மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்திக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா திக்கு கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. நான் இன்றைக்கி செமி கிரேவியாக தான் செய்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கூட நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ இது அந்த சிக்கனோட அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் அந்த மசாலாஸ்லாம் நல்லா கோட் ஆகி நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் சாப்பிடையில. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்லே இருக்கட்டும். நல்லா கொதிக்கணும். நம்ம இப்போ தான் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸுக்கு ஜீரா ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் அந்த மாதிரி ரைஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் நானுக்கும்
இந்த சிக்கன் மஞ்சூரியனோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் இதை வந்து அடிக்கடி வீட்டில் செய்யின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு ரிச்சாகவும் இருக்கும், ஹோட்டல் ஸ்டைல்லையும் இருக்கும். இதை வந்து நீங்கள் எந்த ரைஸோடு வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்மளுடைய அருமையான சிக்கன் மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.